ஆசையாக முட்டை வைக்கிறது சீரீஸ் போகலான்னு ஆசைப்படும்போது 4 நாளாக முட்டை வச்சுட்டு அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி புதன்கிழமை ஒரு முட்டை ஃபைன் பண்ணோம். வாத்து முட்டை நாங்கள் நினச்சிட்டோம். ஏதோ உடஞ்ச நிலைமையில் ஒரு முட்டை அது இருந்தனால சரி விட்டுட்டு கண்டுக்கலை. நேற்று வியாழக்கிழமை யதார்த்தமாக நைட்டு தேடி பார்க்கலான்னு தேடும்போது ஒரு முட்டை ஃபைன் பண்ணோம். என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று நடக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ முட்டை ஃபைன் பண்ணியாச்சு. இது பொதுவாக அங்கே வாத்து உட்காரும், கோழி உட்காரும். சரி இது நம்ம கோழி முட்டை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் எழுதி வச்சுட்டோம். எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர். அந்த 3 முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பொரிக்கணும்னு ஆசைப்பட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு இன்குபேட்டர் ரெடி பண்ணியிருந்தார். அதில் ஆல்ரெடி 3 முட்டை நம்ம ஆல்ரெடி போன வாரம் கிடச்சது 3. ஸோ இந்த வாரம் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதை எடுத்து உள்ள டே 1 இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே எடுத்தோடனே நம்ம உள்ளே வச்சிடலாம். இனி அது முட்டை போடணுமா, யார் போடுவா என்னன்னு ஒன்றும் தெரியல. எடுத்து வச்சுட்டு ஆனால் ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது தெர்மாக்கோல் இன்குபேட்டர் தான். 250 வந்துச்சு. நம்ம உடுமல்பேட்டில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். சின்ன சின்ன செட்டிங் ஆக்சசரிஸ் மட்டும் நம்ம வாங்கி அதை செட்டப் பண்ணால் போதும். டெம்பரேச்சர் அதுவே மெயின்டைன் ஆகிக்கும். 37.0°C அதே ஃபேன்ஸ் வச்சு அப்பப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு வாட்டர் சின்ன பாக்ஸில் வச்சுட்டு அதையும் நம்ம ரீஃபில் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்பப்போ வச்சுக்கணும். பர் டேக்கு 3 டைம்ஸ் எக்கு ரொட்டேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் 1 and 2 மார்க் பண்ணிக்கும். இது ஏர்லி மார்னிங் இன்றைக்கி டுடே ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே ஹஸ்பண்ட் கூப்பிட்டு அங்கே பாருன்னா வாத்து அதே ஸ்பாட்டில் இருக்கான். இப்போ என்ன தோணும், கிடைக்கிற முட்டை என்னன்னே நமக்கு தெரியல. அதுவும் பொரிக்கிற வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு மிஸ்டரியாக தான் இருக்கும் போல். ஈவன் அதே ஸ்பாட்டில் நல்லா அந்த இடத்த நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப முடியாமல் அப்படி இப்படின்னு எது கிளியரன்ஸாக தெரியல. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டோம். சரி ரொம்ப நேரம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவனை விரட்டிட்டு பார்க்கும்போது ஒரு எக்கு கிடச்சிருக்கு. ஆனாலும் அதில் ஒரு டவுட்டு. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி கோழி போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வாத்து போய் உட்காந்துருக்கு. ஸோ அது எதையும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்காக சிசிடிவியாக கேமரா மாட்ட முடியும். அதனால் எதையும் யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு கொண்டு இன்குபேட்டரில் வச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி கிடைச்சது பார்த்திங்கன்னா டேட் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன முட்டையாக தெரியுது. அதனால் டவுட்டு தான். சரி நாளைக்கு பார்க்கலாம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.